எல்லோருக்கும் வணக்கம். மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டுமென்றால் அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். அனைவருமே அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாதமானால் உடனே சம்பளம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் அனைவருமே அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற தனியார் நிறுவனங்களில் எந்த நேரத்தில் அந்த தனியார் நிறுவனம் நம்மளை வேலையை விட்டு நிறுத்திவிடுவார்கள் என்ற பயத்தில் அனைவருமே அரசாங்க உத்தியோகத்தை விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த ஜாதக அமைப்பு கிரக நிலைகள் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் அரசாங்கத்திற்கு முக்கிய கிரகமான சூரியனாகும். அந்த சூரியன் அவருடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில், அதாவது நல்ல அமைப்பு என்றால் சூரியன் ஆட்சி உச்சம் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். அதோடு அவர் குருவோடு தொடர்பிலேயோ அல்லது குருவினுடைய பார்வையிலேயோ, சுக்கிரன் தொடர்பிலேயோ அல்லது சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி சுக்கிரனுடைய பார்வையிலேயோ, சுக்கிரன் பார்வையில் இருக்க முடியாது, சுக்கிரனுக்கு அருகில் தான் இருக்க முடியும். சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இல்லை சுக்கிரனுடைய பார்வையில் பக்கத்தில் தான் இருக்க முடியும். அதாவது பௌர்ணமி சந்திரன் அவர் முழு பௌர்ணமிக்கு முன்பின் இருக்கக்கூடிய நாட்களில் இருந்தால் முதல் தரமான அரசாங்க உத்தியோகம். இதற்கு லக்னம் லக்னாதிபதி துணை புரிய வேண்டும். இதற்கு தசை அவயோக தசை வராமல் யோக தசைகள் வந்தால் அவர்களுக்கு முதல் தரமான அமைப்பு அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அதனுடைய படிநிலைகள் குறைய குறைய, சூரியனுடைய படிநிலை குறைய குறைய, லக்னம் லக்னாதிபதியினுடைய படிநிலை குறைய குறைய அவர்களுடைய அந்த உத்தியோக அமைப்பானது படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலைமையில் இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரா, திக்பலமாக இருக்கிறாரா என்ற அடிப்படையில் எல்லாம் நாம் அந்த கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். இதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகள் 9 கிரக நிலைகளையும் கணக்கெடுத்து 12 ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து அதன் பிறகு தசாபுத்தியை கணக்கெடுத்து இவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற அடிப்படையில் அவர்களுக்கு துல்லியமாக நாம் பலன் சொல்லிவிடலாம். இவர் என்ன உத்தியோகத்தில் அமைவார் என்பதை கூட சொல்லிவிடலாம். வெளிநாட்டிலா, வெளி மாநிலத்திலா, இல்லது உள்ளூரிலா என்ற அமைப்பில் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய விதிமுறைகளை பயன்படுத்தி இவர் எங்கு வேலை செய்வார், எந்த துறையில் இருப்பார் என்ற அடிப்படையில் எல்லாம் நாம் ஜாதக அலசி பார்த்து ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நாம் மிகவும் துல்லியமாக பலன் சொல்லலாம். ஒருவருக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலமாகி குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெறும்போது சூரியன் அதிக சுபத்தன்மை அடைந்து அவர்களுக்கு தலைமை பண்பு, அதிகாரம் இது போன்ற அமைப்பை கொடுப்பார். பாவத்துவம் அடையக்கூடாது. சூரியன் சனி கூட சேரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேருவது அவருடைய நண்பர், அதிகார அமைப்பை கொடுப்பார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி ராகு கூட மட்டும் அதிகமாக சேரக்கூடாது. சனியினுடைய தொடர்பை பெற்றாலும் அதனுடைய படிநிலைகள் குறையும், தொழிலினுடைய படிநிலை குறையும். இருந்தாலும் சனியினுடைய தொடர்பில் இருப்பவர்களும் அரசாங்க வேலையில் இருக்கிறார்கள். அதேமாதிரி ராகு கேது தொடர்பில் இருப்பவர்களும் அரசாங்க வேலையில் இருக்கிறார்கள். அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பை பொறுத்து அதனுடைய படிநிலை, சூரியனுடைய படிநிலைகள் குறையும். அதேபோல் பௌர்ணமி, வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் என்ற மாற்றமும் இல்லை. தசாபுத்தியை கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். சூரியன் சனியினுடைய வீட்டில் பாவத்துவம் அடைவார், டிஸ்டர்ப் ஆவார். மற்ற செவ்வாயினுடைய வீட்டில், நண்பருடைய வீட்டில் நல்லாக இருப்பார். சுக்கிரனுடைய வீட்டில் நல்ல அமைப்பில் இருப்பாள். புதனுடைய வீட்டிலும் நல்ல அமைப்பில் இருப்பாள். கடகம், சிம்மம், இதுபோல் துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம் இவர்களுடைய வீட்டில் சூரியன் நல்ல அமைப்பில் இருப்பார், டிஸ்டர்ப் ஆக மாட்டார். சனியினுடைய வீட்டில், மகர கும்ப வீட்டில் டிஸ்டர்ப் ஆவார். அவருடைய வீட்டில் இருந்தாலும் அரசாங்க வேலை அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சூரியனுடைய வீடு
இவற்றை பார்த்து அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நம்ம அலசி பார்க்கலாம். இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற அடிப்படையில் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார். இவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்ற பலனை சொல்லியுள்ளேன். இவருடைய இந்த வீடியோ பதிவில் இவர் ஜாதகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்கள் வீடியோவுக்குள் போகலாம். இவர் 11/10/2000 பிறந்தார். 12:21 மதியம் கடலூரில் பிறந்தார். இவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவருக்கு தற்போது வயது 24 வயது 10 மாதம் 4 நாட்கள் ஆகின்றது. இவர் பிறக்கும்போது குரு தசையில் பிறந்துள்ளார். 4 வருடம் 11 மாதம் 27 நாட்கள் குரு தசையில் பிறந்துள்ளார். குரு லக்னாதிபதியான குரு 6ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் மறைந்திருக்கிறார். மறைந்திருந்தாலும் சுக்கிரன் வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அதனால் குரு தசை ஒன்றும் இவருக்கு கெடுபலனை கொடுப்பதற்கான அமைப்பு இல்லை. லக்னம் பாவத்துவம் அடையவில்லை, லக்னாதிபதியும் பாவத்துவம் அடையவில்லை. சனி செவ்வாய் ராகு இவர்களுடைய தொடர்பு அதிகமாக கிடைக்கவில்லை. சனி 11 டிகிரி விலகிதான் இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருப்பது லக்னாதிபதி சிறப்பு. இவர் பௌர்ணமிக்கு முந்தனைய நாள் பிறந்திருக்கிறார். 29 டிகிரியில் சந்திரன் வந்துவிட்டார். பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில். சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலமாக உள்ளார். இவருடைய கிரக நிலையெல்லாம் டேட்டா பர்த் டைம் ஆஃப் கொடுத்திருக்கிறேன். இவருடைய கிரக நிலைகளை இதில் போட்டிருக்கிறேன். நீங்களும் ஜாதகத்தை போட்டு தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் சிம்மத்தில் அதிகார அமைப்பில் இருக்கிறார். சனி திசை குரு திசை முடிந்தவுடன் சனி திசை 19, 23, 24 வயது வரை சனி திசை. சனி குருவினுடைய தொடர்பிலும் சுக்கிரனுடைய வீட்டில் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் நல்ல நிலைமையிலே இருக்கிறார். இவர் பிஎட் முடித்துள்ளார். இவர் டீச்சர் சம்பந்தமான துறையில் பிஎட் முடித்துள்ளார். 3 டிகிரி அளவுக்கு இவர் படித்துள்ளார். நம்மளுடைய ஆதித்ய குருஜினுடைய விதிப்படி ராசி லக்கணத்துக்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால் அவர் ஆசிரியர் தொழில் செய்வார் என்பர் சொல்வார். வாத்தியார், ஆசிரியர் தொழில், ஆசிரியர் தொழில், ஆசிரியர் வேலை சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் இருப்பார் என்பார். அல்லது வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை என்ற அமைப்பில் எல்லாம் அவர் சொல்வார். இந்த ஜாதகர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ராசிக்கு 2ஆம் இடம் குருவினுடைய தொடர்பு, ராசிக்கு 10ஆம் இடம் குருவினுடைய பார்வை, லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் குருவினுடைய தொடர்பு கிடைக்கிறது. ராசி லக்கணத்திற்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது லக்கணத்துக்கும் 2ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்கிறார். அப்ப ராசி லக்கணத்துக்கு 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது இவருக்கு சொல்லிக் கொடுக்கும் தொழில் சுலபமாக நல்ல முறையிலே வரும். சூரியனும் 10ஆம் இடத்தில் திக்பலமாக உள்ளார். சனி திசையில் இவர் நல்ல முறையிலே படித்தார். குரு திசை 5 வருடம், சின்ன குழந்தையில் தான் 5 வருடம் வரைக்கும் இருந்தது. சனி திசை முழுக்க 24 வயது நல்ல அமைப்பு 3 டிகிரி அளவுக்கு படித்தார். இவருக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. அடுத்தது தற்போது புதன் திசை வந்துள்ளது. புதன் திசை 7/10/2024 முதல் 4/3/2027 வரை. இவருக்கு தற்போது இந்த புதன் திசையில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா என்று கேள்வி. இவர் புதன் 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து லாபாதிபதியாக உள்ளார். 9ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் உள்ளார். தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல தொழில் செய்வார்கள் அப்படின்ற அமைப்பில் சொல்லப்படும். 9ஆம் அதிபதி 10ஆம் தர்ம கர்மாதிபதி யோகம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியுடன் சேர்ந்து புதன் தசை சுபத்துவமாக இருப்பதால் இவருக்கு புதன் தசை நல்ல பலனே தரும். அரசாங்க வேலை கிடைக்கும். சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலமாக உள்ளார். சூரியனுடைய வீடு எந்தவித பங்கமும் இல்லை. இவருக்கு பிடித்த செவ்வாய் இந்த வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் நல்ல அமைப்பில் அதிகார அமைப்பில் இருக்கிறார். குருவினுடைய பார்வை சூரியனுக்கு விழுந்து குருவினுடைய பார்வை சூரியன் விழுந்து சூரியன் நல்ல அமைப்பில் திக்பல அமைப்பில் நன்றாக சுபத்துவமாக அமைப்பில் உள்ளார்.
அதனால் இவருக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். புதன் திசையில் அவர் ராகு கேது அமைப்பில் உள்ளார். லக்னத்தில் கேது, 7ல் ராகு. திருமணத்தை பற்றி கேட்டார்கள். திருமணம் புதன் திசையிலேயே நடக்கும். புதன் திசை புதன் புத்தியிலேயே திருமணமும் நடக்கும், வேலையும் கிடைக்கும் என்ற இவருக்கு பலன் சொல்லியுள்ளேன். அதாவது சூரியன் 6, 8, 12ல் மறைந்தால் அவர் சுபத்துவமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்தை தருவார். சனியினுடைய பார்வை கிடைத்தாலும் அதற்கு சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. அதனால் சனியினுடைய தொடர்பை பெற்றவர் சூரிய அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என்று பயப்பட தேவையில்லை. சுபத்துவமாக இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும், இல்லைன்னா அவருடைய படிநிலைகளை குறைக்கும். அடுத்தது குரு சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது சூரியன் நல்ல பலனையே தருவார். இவருக்கு அரசாங்க உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் என்று அவருக்கு பலன் சொல்லியுள்ளேன். இதுபோல ஜாதகத்தில் 8, 12 அதாவது 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளுகிறார். திருமணமாகி இவர் வெளியூரில் ரொம்ப தூரம் அளவுக்கு ஒரு 500 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து செல்வார். சனியுடன் சேர்ந்திருக்க சிறிது பங்கம் தான். ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. வெளியூரில் சென்று திருமணமாகி வேலை பார்ப்பார் என்ற அமைப்பில் இவருக்கு சொல்லி இருக்கிறேன். புதன் திசை இவருக்கு 11ஆம் இடத்தில், 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தில் உள்ளார். நல்ல வேலை கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளது. பௌர்ணமி அமைப்பில் பிறந்துள்ளார். இவருக்கு நடக்க போவது அவயோக திசை என்றாலும் அவயோக திசை நன்று சுபத்துவமாக இருப்பதால் புதன் திசை நன்றாக அமைப்பும். குரு திசை அடுத்து கேது திசை. கேது குருவினுடைய வீட்டில் இருந்தால் எந்தவித பாவத்துவ அமைப்பும் இல்லை. அதனால் கேது திசையும் நல்லா இருக்கும். சுக்கிர திசை இவருக்கு வரக்கூடாத திசைகள் என்றாலும் 6ஆம் இடத்தோடு தொடர்பு இல்லாமல் 11ஆம் இடத்தில் லாப அமைப்பில் தான் உள்ளார். அதனால் இவருக்கு சுக்கிர திசையும் நன்றாக இருக்கும். அதனால் இவர் அரசாங்க வேலை நிரந்தரமாக கிடைக்கும் என்று இவருக்கு ஜாதக பலன் சொல்லி அனுப்பியுள்ளேன். இந்த ஜாதகம் இன்னும் நிறைய விதிவிலக்குகளை கண்டுபிடித்து சொல்லலாம். அவர் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு மட்டும்தான் சொல்லேன். இந்த ஜாதகத்தை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எல்லோருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் இன்னொரு தகவலை பற்றி பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.